அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஷமாயிலு திர்மிதி பாடத்தொடரின் 21வது வகுப்பில் இருக்கிறோம். இன்றைய பாடம் பாபு மா ஜாஅ ஃபி மிஷ்யத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி தான் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பாடத்துக்கு கீழால கொண்டு வராங்க. இந்த பாடத்துக்கு கீழால 3 ஆச்சரியமான ரிவாயத்துகளை கொண்டு வருகிறார்கள். அதுல முதலாவது ரிவாயத் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மா ரஅய்து ஷைஅன் அஹ்ஸன மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மிக அழகான எந்த ஒரு பொருளையும் நான் கண்ணால் கண்டது கிடையாது என்று கூறுகிறார்கள். ஷைஅன் என்பது அரபியில் நக்கிரா என்று சொல்லப்படும். அதாவது இந்த இடத்தில் தன்வீன் வந்திருக்கிறது, நக்கிராவாக பாவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் உயர்தினை அகரினை எல்லா பொருளும் இந்த வார்த்தைக்குள்ளால் உள்ளடங்கும். அப்படி என்றால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அழகான எந்த பூக்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த அழகான காட்சியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த அழகான பறவையாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த அழகான பெண்ணாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த அழகான வஸ்துவாக இருந்தாலும் இருக்கலாம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மிக அழகான யாரையும் எந்த பொருளையும் கண்டது கிடையாது என்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாவிக்கிறார்கள். ஆச்சரியமான வார்த்தையை பாவித்து நபி அவர்களுடைய அழகை விவரிக்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்றாங்க, நபி அவர்களுடைய முகம் எந்த அளவுக்கு அழகாக, எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கும் தெரியுமா? கஅன்ன ஷம்ஸ தஜ்ரி ஃபீ வஜ்ஹிஹி. சூரியனுமோ நபி அவர்களுடைய முகத்திலே தவழ்ந்து கொண்டிருப்பது போன்று இருக்கும் என்று கூறுகிறார்கள். சூரியன் எந்த அளவுக்கு பிரகாசம் ஒளிமிக்கது, இதனுடைய ஒரு பகுதி பக்கத்திலே வைத்தால் எந்த அளவுக்கு மின்னுமோ இதே போலத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் இந்த சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கும், ஜொலித்துக் கொண்டிருக்கும், மின்னிக் கொண்டு இருக்கும், பளபளக்கும் என்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்றாங்க, வலா ரஅய்து அஹதன் அஸ்ரஅ ஃபீ மிஷ்யத்திஹி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நடையிலே, நடப்பதிலே மிக வேகமாக நடக்கக்கூடிய எந்த ஒருவரையும் நான் கண்டது கிடையாது என்று கூறுகிறார்கள். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அழகோ இதே போல நபி அவர்களுடைய நடையும் மிக வேகமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, கஅன்னமல் அர்து துத்வாலஹு. இந்த பூமியுமோ நபி அவர்களுக்கு சுருக்கப்பட்டது போல, சுருட்டப்பட்டு கொடுக்கப்பட்டது போல அவர்கள் மிக வேகமாக நடந்து செல்வார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடப்பதோட சேர்ந்து நாங்களும் நடப்பதற்கு முயற்சி செய்வோம், கஷ்டப்பட்டு முயற்சி செய்வோம். வ இன்னஹு லகைரு முக்தரிசின். நபி அவர்கள் எந்த ஒரு கணக்கில்லாமல், எந்த ஒரு களைப்பு இல்லாமல் வேகமாக நடந்து செல்வார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. நபி அவர்களோட நாங்களும் நடந்து செல்வோம், ஆனால் நபி அவர்களுடைய நடையோடு எங்களால் போட்டி போட முடியாது, எங்களால் அவர்களுடன் நடக்க முடியாது. ஆனால் நாங்கள் நடக்கும் பொழுது பல கஷ்டங்களை, களைப்பை அனுபவிப்போம். ஆனால் வைன்னஹு லகைரு முக்தரிசின். நபி அவர்கள் கணக்கில்லாமல், சொல்றேன்டா அசால்ட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்வார்கள். நபி அவர்களுடைய நடை வேகமாக இருக்கும். இதே போல ஒவ்வொரு எட்டை தூரம் தூரமாக எடுத்து வைப்பார்கள். அடுத்த ரிவாயத்தில் தெளிவாக வருது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான இதா மஷா தகல்லஅ கஅன்னமா யன்ஹத்து மின் ஸபபின். நபி அவர்கள் நடந்தால் ஒரு மலையிலிருந்து பள்ளத்தை நோக்கி எந்த அளவுக்கு வேகமாக நாங்கள் அடியெடுத்து இறங்குவோமோ இது போல ஒரு மலையிலிருந்து பள்ளத்தை நோக்கி வேகமாக அடியெடுத்து இறங்குவது போல நபி அவர்கள் வேகமாக நடந்து செல்வார்கள் என்பதாக அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தெரிவிக்கிறாங்க. அடுத்தது முன்னால ஆரம்ப பாடத்திலும் வந்தது என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட நடக்க போக்குல சஹாபாக்களை முன்னால விட்டு நபி அவர்கள் பின்னால நடந்து வருவார்கள். யாராவது வந்தால் அவர் சலாம் சொல்றதுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாத்தை கொண்டு ஆரம்பிப்பார்கள். இதே போல யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டால் நபி அவர்கள் முகத்தை மட்டும் திருப்ப மாட்டார்கள். வயல்தஃபித ஜம்அன். நபி அவர்கள் முழுமையாக திரும்பி அவருடைய பேச்சை காது தாழ்த்தி கேட்பார்கள் என்பதாக முன்னால் வந்திருக்கிறது. அடுத்த ரிவாயத் ஹஜ்ரத் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் தான் வருது. கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா மஷா. ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தால் தகஃபுஅன் கஅன்னமா யன்ஹத்து மின் ஸபபின், ஒரு மலையிலிருந்து பள்ளத்தை நோக்கி வருவது போல முன்பக்கம் சற்று சாய்ந்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்வார்கள் என்பதாக அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஆகவே நபி அவர்களுடைய நடை எவ்வாறு இருந்தது என்ற விடயமும் தெளிவாக ஹதீஸ்களிலே பதியப்பட்டிருக்கிறது. அடுத்த பாடம் பாபு மா ஜாஅ ஃபீ தகன்னுஇ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைக்கு வைக்கக்கூடிய துணி எவ்வாறு இருந்தது என்ற தலைப்பிலும் ஹதீஸ் அமைத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் வருது, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்ஸிருல் கினாஅ கஅன்ன ஸௌபஹு ஸௌபு ஸய்யாத்தின். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைக்கு அதிகம் எண்ணெய் வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த எண்ணெய் வைப்பதினால் எப்பொழுதுமே நபி அவர்களுடைய தலையில ஒரு துணி இருந்து கொண்டே இருக்கும். நபி அவர்கள் எண்ணெய் வைத்தால் கஅன்ன ஸௌபஹு ஸௌபு ஸய்யாத்தின், எண்ணெய் வியாபாரியுடைய ஆடையை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடை இருக்கும் என்பதாக ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அருமையானவர்களே, அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைக்கு எண்ணெய் வைத்திருக்கிறார்கள். எண்ணெய் என்று வரும் பொழுது நபி அவர்கள் பாவித்தது ஜைத்தூன், ஒலிவ் ஆயில். அருமையானவர்களே, பின்னாலேயும் ரிவாயத் வரும், நபி அவங்க சொன்னாங்க குலு ஜைத வத்தஹினு பிஹி, இந்த ஜைத்தூனை சாப்பிடுங்கள், அதை கொண்டு தலைக்கு எண்ணெயும் வையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஜைத்தூனுடைய பிரயோஜனங்கள் என்னவென்று இன்ஷா அல்லாஹ் அந்த பாடத்திலே நான் தெளிவாக கூறுகிறேன். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைக்கு எண்ணெய் போடுவதனால் அதிகமாக நபி அவர்களுடைய தலையிலே ஒரு துணி இருந்து கொண்டிருக்கும் என்று இந்த ரிவாயத்தின் மூலமாக தெளிவாக விளங்குது. அடுத்த பாடம் பாபு மா ஜாஅ ஃபீ ஜில்ஸத்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அமர்ந்திருக்கிறார்கள், நபி அவர்களுடைய அமர்வு எப்படி இருந்தது என்ற விடயத்தை தான் இங்கே கொண்டு வருகிறார்கள். இந்த பாடத்துக்கு கீழான 3 ரிவாயத்துகளை கொண்டு வருகிறார்கள். முதலாவது கைலா பின்து மஹ்ரமா என்ற பெண்மணி கூறுறாங்க, ரஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஸ்ஜித், அந்த பெண்மணி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதிலே கண்டார். வஹுவ காயிதுன் அல் குர்ஃபுஸா, குர்ஃபுஸா என்ற அமைப்புல நபி அவர்கள் அமர்ந்திருக்க அவர்கள் கண்டார்கள். குர்ஃபுஸா என்பது நம்முடைய 2 தொடையை வயிற்றோடு ஒட்டி அந்த காலை நாங்கள் கைகளால் கட்டி பித்தட்டிலே அமர்வதற்கு தான் குர்ஃபுஸா என்று சொல்லப்படும். இந்த அமைப்பில் ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். தொடர்ந்து சொல்றாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சத்தோடு பயத்தோடு அமர்ந்திருப்பதை நான் பார்த்த பொழுது ஃபஉர்இத்து மினல் ஃபரகி, எனக்கும் பயத்தால் உடம்பெல்லாம் நடுங்கி விட்டது என்பதாக இந்த பெண்மணி கூறுகிறார்கள். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு இந்த குர்ஃபுஸாவுடைய அமைப்புல, அதாவது தொடைகளை அப்படியே வயிற்றுடன் ஒட்டி அந்த கால்களை கையால இவ்வாறு இருக்க கட்டி நபி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த அமர்வை பார்த்த இந்த பெண்மணி என்ன சொல்றாங்க, நபி அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது நபி அவர்கள் ஒரு அச்சத்துடன் இருந்தார்கள். நபி அவர்களுடைய அந்த அச்சத்தை பயத்தை பார்த்து என்னுடைய உடம்பே நடுங்கிவிட்டது என்பதாக இந்த பெண்மணி ரிவாயத் செய்கிறாங்க. அடுத்த ரிவாயத் உபாத் இப்னு தமீம் அவர்களுடைய சாச்சாவின் மூலமாக ரிவாயத் செய்கிறாங்க. அன்னஹு ரஅன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தல்கியன் ஃபில் மஸ்ஜித், அவர்களுடைய சாச்சா ஒரு தடவை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜித்ல கண்டாங்க. நபி அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்று சொன்னால் மல்லாக்க படுத்திருந்தார்கள், அதாவது நேராக மேலே பார்த்த வண்ணம் நேராக படுத்திருந்தாங்க. வவாதியன் இஹ்லா ரிஜ்லைஹி அலல் உக்ரா, ஒரு காலை மற்ற காலுக்கு மேலால் போட்டு நபி அவர்கள் நேராக படுத்திருந்தார்கள். சில சந்தர்ப்பத்தில் நாங்களும் அவ்வாறு படுப்பதுண்டு. இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பத்தில் இருந்திருக்கிறாங்க என்ற ரிவாயத்தும் பதியப்பட்டிருக்குது. அடுத்த ரிவாயத் ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஜலஸ ஃபில் மஸ்ஜித், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே அமர்ந்தால் இஹ்தபா பியதைஹி, தன்னுடைய 2 கைகளால் அவர்களுடைய கைகளை இருக்க கட்டிக் கொள்வார்கள் என்பதாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. இஹ்திபா என்று சொல்றது தன்னுடைய 2 கைகளையும் முழங்காலிலே கட்டிக்கொண்டு அமர்வதற்கு சொல்லப்படும். சில சந்தர்ப்பங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறும் அமர்ந்திருக்கிறார்கள் என்பது ஹதீஸின் மூலமாக தெரிய வருகிறது. ஆகவே நபி அவர்களுடைய நடை, உடை, பாவனை, அமர்வு, சிரிப்பு எல்லாமே தெல்ல தெளிவாக பதியப்பட்டிருக்கிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை அணுவணுவாக பின்பற்றி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.